பேர் சொல்லுவாங்க இந்தியன் மார்க்கெட்டோட ஃபாரெக்ஸ் தான் பெஸ்ட்டா இருக்கும் அப்படின்றாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்தியன் மார்க்கெட்டோட ஃபாரெக்ஸ் ஏன் பெஸ்ட்ன்றத வந்து நான் கிளியரா உங்களுக்கு சொல்றேன் நானு. ஃபாரெக்ஸ்ல வந்துட்டு ஃபண்டட் அக்கவுண்ட் தராங்க. இந்த மாரி சின்ன அமௌண்ட்ட வச்சு நம்ம வந்து ட்ரேட் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்ற வந்துட்டு ஃபெசிலிட்டீஸ் வந்துட்டு ஃபாரெக்ஸ்ல இருக்கு. பட் இந்தியன் மார்க்கெட் அப்படி கிடையாது. அதுக்கு ஒரு சர்டைன் ஒரு அமௌண்ட் இருந்தா மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். ஸோ எனக்கு வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டோட ஃபாரெக்ஸ் எப்படி எதனால பெட்டரா இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா, நமக்கு வந்து அங்க நெறைய டைம் இருக்கும் மொத. ஸோ நம்ம ஒரு ட்ரேட் பண்றதுக்கான டைம் இருக்கு. அதுவும் இல்லாம ஒரு லாஸ் ஆனோம்னாலும் அந்த லாஸ ரெக்கவர் பண்றதுக்கான டைம் வந்துட்டு ஃபாரெக்ஸ் மார்க்கெட் நமக்கு குடுக்குது. இந்தியன் மார்க்கெட் அப்படி கிடையாது. இந்தியன் மார்க்கெட்ல வந்து ஒன்ஸ் நம்ம இடத்துல லாஸ் ஃபேஸ் பண்ணிட்டோம்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் குடுக்கும், குடுக்காமலும் போகலாம். பட் ஃபாரெக்ஸ பொறுத்தவரை அப்படி கிடையாது. இப்ப சப்போஸ் நீங்க ஏசியா நீங்க வந்து லாஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து லண்டன்ல சான்ஸ் கிடைக்கும். ஸோ லண்டன்ல எப்படின்னா, நீங்க ஏசியோட ஹை லோ மார்க் பண்ணி, நீங்க செஷன் ட்ரேட் எடுக்கிறவங்களா இருந்தா எடுக்கலாம். ஸோ ஆர்டர் பிளாக்ல எடுக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அப்படின்றப்ப நம்ம லாஸ் வந்து மினிமைஸ் பண்ண முடியும். தென் இன்னொரு ட்ரேட் கிடைக்கும். நியூயார்க்ல சான்ஸ் கிடைக்கும். நியூயார்க் வந்து ஹை வாலடைலா இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க கரெக்ட்டான டைரக்ஷன்ல நீங்க அப்ரோச் பண்ணி ட்ரேட் பண்றப்ப, உங்க லாஸ் வந்து ஈஸியா ரெக்கவர் பண்றதுக்கும் சான்ஸ் கிடைக்கும். அதே மாரி லாஸ ரெக்கவர் பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கிற மாரி ப்ராஃபிட் பண்றதுக்கான பாசிபிலிட்டீஸ் நெறைய இருக்கும். ட்ரேட ரொம்ப நேரம் ஹோல்டும் பண்ணலாம். ஏன்னா, அந்த பிரீமியம் டிகே, டைம் டிகேன்றது இருக்காது. பட் ஃபாரெக்ஸ்ல வந்துட்டு உங்களுக்கு இப்ப இந்த டீகேன்றது எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ரொம்ப அடியாகும். உங்களுக்கு எப்படின்னா, ஒரு ஈவென்ட் டேத்துல வந்து ஒரு பெரிய நியூஸ் அஃபெக்ட் ஆக போகுது. நியூஸ் அனௌன்ஸ் பண்ண போறாங்கன்னா, மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் இருக்கும். பட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தா நீங்க எதிர்பார்க்குற டைரக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா போகும். ஸோ அதனால வந்துட்டு ஒரு ஈவினிங் வந்து பெரிய ஒரு நியூஸ் இம்பாக்ட் பண்ண போதுன்னா, நீங்க மோஸ்ட்லி வந்து ட்ரேட வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். இல்ல ரிஸ்க்க வந்துட்டு நீங்க குறைச்சு பண்ணலாம். தென் ஃபாரெக்ஸ் ஃபாரெக்ஸ்ல வந்துட்டு இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா, நீங்க வந்து 0.01 லாட் போட்டு கூட வந்து $10 ஸ்டாப் லாஸ், $10 ப்ராஃபிட் வச்சு கூட நீங்க பண்ண முடியும். பட் இந்தியன் மார்க்கெட் அப்படி கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்லயே வந்துட்டு ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கு, ரிஸ்க் இருக்கு. ஃபாரெக்ஸ்லயும் ரிஸ்க் இருக்கு, நல்ல விஷயங்கள் இருக்குன்றப்ப, ஆ எல்லாத்தையுமே நல்லது கெட்டது இருக்கு அப்படின்றப்ப, ஆ நம்ம அதுக்கு ஏத்த மாரி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் ஆயிக்கணும் நம்ம. ஸோ அதனால வந்து இந்தியன் மார்க்கெட் கஷ்டம், ஃபாரெக்ஸ் ஈஸின்னு கிடையாது. ஆ விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு, நாலேட்ஜ் இருக்கிறவங்களுக்கு ஈஸி. அதர்வைஸ் நீங்க வந்துட்டு அங்க ரிஸ்க் எடுக்க முடியாது. இங்க ரிஸ்க் எடுக்கலனாலும் இங்க ரொம்ப ரிஸ்க் இது. நீங்க தப்பான ஒரு ரிஸ்க் எடுத்தீங்கன்னா, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல வந்து உங்க அக்கவுண்டே வாஷ் அவுட் ஆயிரும். நீங்க 1 லாட் 0.1 அந்த மேல லாட்லாம் போடுறப்ப, அதாவது அக்கவுண்ட் சைஸ்க்கு ஆப்போசிட்டா நீங்க எடுக்கிற ரிஸ்க் மேனேஜ்மென்ட் எப்பவுமே வந்துட்டு ரிஸ்க்ல போய் முடிஞ்சிரும். ஹோல்டு பண்ண முடியும். இந்தியன் பேங்க்ல ஹோல்டு பண்ணலாம். இங்க ஹோல்டு பண்ண முடியாது. ஹோல்டு பண்ணணும்னாலும் உங்க அக்கவுண்ட் தாங்குற வரைக்கும் தான் ஹோல்டு பண்ண முடியும். சப்போஸ் அத மீறி போயிருச்சுன்னா, உங்க அக்கவுண்ட் வாஷ் அவுட் ஆயிரும். ஸோ திரும்ப வந்து நீங்க வந்து டெபாசிட் பண்ணி பண்ற மாரி தான் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ரிஸ்க் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஸோ விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, எந்த ரிஸ்க்லயுமே வந்து நீங்க கரெக்ட்டா ப்ளே பண்ண முடியும். நீங்க ஈஸியா ப்ராஃபிட் பண்ண முடியும்.